ரோடு கொஞ்சம் மோசம்னு சொல்கிறாங்க. இங்கேயே தெரியுது, அங்கே இங்கேயும் பெரிய பெரிய குழியாக இருக்குங்க. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் இப்போதைக்கு சிக்மங்களூர் இன்றைக்கி போகலாம். நாங்கள் ஹச்பெல் வந்து ஏன் இந்த பேர் வந்து வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ஒன்று. என்னாச்சு? ஹலோ கைஸ், வெல்கம் டு கிளச்பெல் வாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிக்மங்களூர் கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி லேட்டாக கிளம்பிட்டேன். ஸோ ப்ரோஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வெளில வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் லக்கேஜ் நிறைய இருந்துச்சு, எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா, ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹே கைஸ், நம்ம வந்துட்டோம் அரும்பாக்கம் மெட்ரோவுக்கு. இன்னும் ஒரே ஒரு அண்ணா மட்டும் வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து MT-15ம் மீட்டியார் 350ம் ஸோ ஒரு டைப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாதி ப்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 50-100 கிலோமீட்டர்ஸ் கழிச்சுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு லக்கேஜ்லாம் இன்னும் செட் பண்ணிவிட்டு, உள்ள ரெயின் லேயர் வேறு போட்டிருக்கேன்னா அது கொஞ்சம் மாதிரி உபசமாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா அங்கே போய் கழட்டணும். போய் டைம் பார்த்திங்கன்னா 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 5:32. ஆக்சுவலி லேட் 4:30 கிளம்பலான்னு இருந்தோம், லேட் ஆகிடுச்சு. அதான் பேக் வந்து சேஞ்ச் பண்ணி கட்டலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது வந்து ரெயின் கவர் செட் ஆகலை, ரொம்ப லூஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பழசுலேயே கட்டிட்டேன், எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த ரெயின் பேக்கில் இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கா, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆதி ப்ரோ வந்துட்டார். ஸோ அஜய் ப்ரோவும் ரெடி ஆகிட்டார். ஸோ SD அட்வென்ச்சர் MT-15 மீட்டியார் 350 நம்மளுக்கு தான் கம்மி சிசி போல். ஸோ சிசிலாம் மேட்டர் இல்லை. ஸோ என்ன எல்லாமே க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 100 தானே. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரூட் இன்னும் சூஸ் பண்ணல, ஏன்னா வேலூர் ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ இப்போ இருந்தாலும் சித்தூர் அந்த ஜங்ஷன் திரும்புறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு அங்கே டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது லக்கேஜ். ஸோ ஏதோ ரூட் டிசைட் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட தான் மேப் இருக்குது. ஸோ அதனால் வ்ளாக் பண்ணிடுவதுனால என்கிட்ட மேப் இல்லை. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குங்க பின்னாடி. இந்த லக்கேஜ் புதுசாக மாட்டிட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் போல் செட் ஆகிறதுக்கு. லக்கேஜ் எல்லாம் வந்து இந்த அட்வென்ச்சர் பின்னாடி போனால் நம்ம நனைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நடுவில் போய்க்கலாம். இன்கேஸ் நம்ம லக்கேஜ் தான் கீழே வந்தப்போ அவர் நம்ம தான் சொல்லுவார். ஸோ இப்போதைக்கு நம்ம கோயம்பேடில் இருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:40 கிட்ட ஆகுது. கோயம்பேடு பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம வந்து சென்னை டு வேலூர் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா தண்ணி பாட்டிலெலாம் வாங்கணும், இன்னும் அதெல்லாம் இருக்குது, இன்னும் வாங்கலை அதெல்லாம் வந்து. ஸோ இப்போவே எனக்கு வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசம்னு சொல்கிறாங்க. இங்கேயே தெரியுது, அங்கே இங்கேயும் பெரிய பெரிய குழியாக இருக்குங்க ஹைவேஸில். சென்னை டு 10 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். ரோடு மோசமாக தான் இருக்குது கொஞ்சம். இது இல்லாமல் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் சிட்டி விட்டு உள்ளே வைக்கிற வெளில வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வ்ளாக் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. க்ளவுஸ் போட்டு பட்டன் வைக்க முடியலையா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து குழியாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியல எதில் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சென்னை டு 30-40 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ நடுவில் கொஞ்சம் பேக் லூஸ் ஆகிடுச்சா, லக்கேஜஸ்லாம் அது கொஞ்சம் டைட் பண்ணோம். இப்போ வேறு என்னென்னா இந்த சைடு மழை பெஞ்சிட்ருக்கு, இங்கே அப்புறம் ஆரம்பிக்குது. ஸோ அதான் கம்முன்னு பேசாமல் கோபுரம் தூக்கி உள்ளே கழட்டி வச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா மைக்கு மாட்டினா வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுல்ல. பெய்யுது, இவங்க வேறு ஓவர்டேக் பண்ணி நிற்க சொல்லணும்.
ஓகே, நான் வந்து மழை நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் தூரம் போய்க்கிறேன், முன்னாடி போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வேலூர் தாண்டி பைபாஸில் நின்றுட்டுருக்கோம். ஸோ சென்னை தாண்டினதுக்கப்புறமே மழை தான். ஸோ என்னால் கோபுரம் மாட்டவே முடியல. ஸோ வண்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ எஸ்ஜி தப்பிடுச்சு. ஸோ என் வண்டி தான் நிலமை மோசமாக இருக்குது. வாட்டர் வாஷ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பேஞ்சிகிட்டே இருக்குங்க மழை. ஸோ எல்லோரும் இப்போ ஜாக்கெட்லாம் காய போட்டிருக்கோம். போட்டுட்டு ஜூஸும் டீ காஃபியில் குடிக்க போயிருக்காங்க. மழையில் ஊட்டிகிட்ருக்கோம். ஏன்னா கேமரா மாட்ட முடியல எங்களால். ஸோ கழட்டி வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நிற்கிறப்ப தான் என்னால் எடுக்க முடியுது. சாரல் மழை தான், பட் நம்ம போகிற ஸ்பீடுக்கு வந்து ஃபுல்லாக இதாகிடுது. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் இப்போதைக்கு சிக்மங்களூர் இன்றைக்கி போகல நாங்கள். ஸோ டியூ டு இந்த ரெயின்னால், ப்ளஸ் அது இல்லாமல் யாருக்கும் தூக்கம் இல்லை நைட்லேருந்து. ஸோ அதனால் பெங்களூருக்கு போயிட்டு அங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி ரிட்டன் வரும்போது. ஸோ இப்போ மாறிடுச்சு. டேரெக்டாக இப்போ பெங்களூர் ரூம் போட்டு அங்கே போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு ஈவினிங் இங்கே வெளில போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நம்ம சிக்மங்களூர் போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 160 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. அவ்வளோதான். டைம் பார்த்திங்கன்னா இன்னும் 3 hours இருக்குது. 166 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 9:39. ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஓட்டியிருக்கோம். ஹே காய்ஸ், நம்ம வந்து வேலூர்லாம் தாண்டி குடியாத்தம் வழியாக வந்து தாண்டி இப்போ வந்துட்டுருக்கோம். கரெக்டாக ஊர் பேர் தெரில. இன்னும் வந்து பெங்களூருக்கு வந்து 143 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். லொக்கேஷன் நல்லா இருக்குது, எல்லாமே சில்லுன்னு இருக்கா. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போது ரெக்கார்டிங் ஆரம்பித்தேன் திரும்பி. ஸோ ஆனால் நிறைய ஸ்டாப் எடுத்துட்டோம். டீக்கு ஒரு ஸ்டாப்பு, பேகு கட்டுறதுக்கே 4 வாட்டி நிப்பாட்டணும். ஏன்னா வந்து மலைக்கு வேறு அது இல்லாமல் இந்த வேலூர் ரோடு ரொம்ப மோசங்க. சென்னை டு வேலூர் ரோடு வந்து சும்மா எக்கச்சக்க குழி இருக்குது. விட்டு பேக்கெல்லாம் கழண்டி விழுகுது. அதனாலே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊரில் வந்து நின்று டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரைட் எடுத்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்துருப்போம். இப்படியே இது ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 60 கிலோமீட்டர்ஸாக. ஆக்சுவலி சென்னையில் காலையில் மழை பெஞ்சிச்சு. ஸோ நாங்கள் கிளம்புற அன்றைக்கி மழை நின்றுச்சு. நாங்கள் போக மழை அப்படி இங்கே துரத்திக்கிட்டே வருது. நாங்களும் அந்த ஃபுல்லாக வேலூர் ஃபுல்லாக டைவர்ஷனு. அந்த நிற்கிற கேப்பில் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். அந்த கேப்பில் வந்து மழை பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக மழை தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இந்த ரூட் தான் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக காமிச்சிச்சு மேப்பில். அதாவது ரொம்ப சுற்று விட்டுருச்சுங்க மேப்பு. இந்த டைவர்ஷன்ஸாக ரோடு படு மோசம். ஸோ தெரில. சரி, ஓகே, மேப் வந்து கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ரோட்ஸ் நல்ல ரோட்ஸாக காமிச்சிச்சு. இந்த ரோடு எவ்வளோ பெட்டருங்க அந்த ஹைவேஸோட. அங்கங்கே பெரிய குழியாக இருக்குது. விட்டானே பேகை ஒரு சில சைடு வாங்கிக்குது. ஸோ இது எவ்வளோ பரவாயில்ல அந்த ரோட்ஸோட. ஸோ கிளட்ச் பெல் வந்து ஏன் இந்த பேர் வந்து வச்சுருக்கேன்னா, அந்த ஒரு கதையாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு RX 135 வச்சுருப்பேன். ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு 4 years பேக், 4-5 years பேக், 2019 ஐ கெஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, எனக்கு வந்து கீர் கட் பண்ணி தான் வண்டி ஓட்டும் போதே கீர் கட் பண்ணி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது வந்து கிளட்ச் பிடிக்கவே கூடாது, கிளட்சு கையே இருக்கக்கூடாது. லைக் எதாவது எமர்ஜென்சினா கீர் டவுன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் RXயில் வந்து பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், கீர் கட்டு தான். அது வண்டி வெயிட்லெஸ் வேறு, இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் பிரேக் அடித்தாலும். கீர் கட்டு தான். என்ன ஆகும், அது செலவு வச்சுட்டே இருக்கும். மாதம் எனக்கு வந்து. ஸோ மாதம் செலவு வைக்கும்போது அந்த கிளச்சுக்கே சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளச் பெல்லு வந்து கிராக் விட்டுருக்கும்.
நான் வச்சுருக்கும்போது ஒரு 4-5 வாட்டி மாற்றினேன் கிளச் பெல்லாம், கிராக் விட்டு. ஸோ அதனாலே சரி ஏதோ புதுசாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே இந்த மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. கிராஸ் பண்ணுவானா மாட்டானா, கண்ணை மூடி திறக்கிறான். இங்கே பாருங்க அதுக்குள்ளே ஒன்று, ஏன்டா இப்படி வரானுங்களோ அந்த சைடு பார்த்துட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் போகவே கூடாது, நம்ம கண்ட்ரோல் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ திடீர்னு நாயிருக்கு பார்த்தீங்களா, சொல்ல முடியாது, நம்ம பார்த்து துரத்திட்டு கூட வரலாம். திடீர்னு உள்ளே போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளே முன்னாடியே ப்ரீ ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு ஓட்டணும். இந்த மாதிரி வராங்கன்னா ஆக்சிடென்ட் விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம அப்படியே பிடிச்சிட்டே போவோம், அவங்க போயிடுவாங்க, நம்ம பூந்தலாம், திடீர்னு அவங்க பேக் வாங்குவாங்க, அப்போ தான் பிரச்சனை. இங்கே பாருங்கள், ஸ்டீப்பாக இருக்குது. அந்த முட்டியில் வர போகுது, அதாவது பயமாக இருக்குது, பெரிய கொம்பாக இருக்குது. ரொம்ப ஷார்ப் பென்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா டார்க் இருக்க வண்டி வந்து ஒட்டி ஏறிடும். ஸோ நம்ம வண்டியெலாம் வந்து கொஞ்சம் முடுக்கிட்டு தான் போகணும். ஐயோ துரத்த போது, அதை விட பயமாக இருக்குது. மாடுங்களை பார்த்தாலே பயம் எனக்கு. என் வண்டி நல்லா ஏறுது ஹில்ஸில். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க திரும்பி. இப்போ தான் கைஸ் பேட்ரி மாற்றணும், மாற்றிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு. ஆக்சுவலி தான் பார்டர், தமிழ்நாடு பார்டர், ஆந்திரா. ஸோ ஆந்திராக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஸோ லைட்டாக சாரில் அடிச்சுட்டே தான் இருக்கீங்க, மழை விடாது போல் இன்றைக்கி ஃபுல்லாக. வைசர் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். என்ன ஊர்லாம் தெரில, ஆனால் குடியாட்டம்னு போட்டுருந்துச்சு மேப்பில் ஃபஸ்ட் அங்கேருந்து பார்க்கும்போது, வேலூர்லேருந்து. குடியாட்டமே தாண்டியே ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆந்திராக்குள்ளேயே வந்தாச்சு. ஆந்திரா வழியாக போய் பெங்களூர் போகிறோம். ஆக்சுவலி எவ்வளோ தூரம் ஓட்டிடலாங்க. இந்த குழியில் வெளியில் விட்டே டயர்லாம் டயர்டாயிடுங்க. இதுக்கே முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் பின்னாடி வர ஜாக்கெட்டுக்கு வந்து ஸ்பைனல் கார்டோட கார்டு இருக்குல்ல, அது பட்டையாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னா நம்ம பின்னாடி பேக் வந்து நம்மளுக்கு எந்த பொசிஷன் இருக்குது என்னென்னு தெரியும், நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். இது போட்டதுனால பேக் எந்த பக்கம் இருக்குது என்னென்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அப்போ தொட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது, கையை பின்னாடி விட்டு. இப்போ ஷோல்டர் பெயின் தான் வருது. ப்ளஸ் இன்னொன்று பயமாகவும் இருக்கும், சாயறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் வரல பின்னாடி, இங்கே இப்போ விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆந்திராவில் ஆக்சுவலி ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க. ஒரே ப்ளைனாக இருக்குது, எங்கேயுமே குண்டு மொழியில் எதுவுமே இல்லை. ஸோ 216 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் சென்னையிலேருந்து. 216 கிலோமீட்டர்ஸே நாங்கள் 6 ஹவர்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கோம் மலையில். பரவாயில்ல, நாளைக்கு சிக்மங்களூருக்கு போகும்போது மழை பெய்ய அவ்வளோதான். சரி, மழை வச்சு செஞ்சிருச்சு.
நான் கூட சரி ஓகே நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் சில கேமராவே வெளில எடுக்கக்கூடாத நிலைமைக்கு பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ பார்டர் செக் போஸ்ட் இருந்துச்சு. ஒரு கேஜிஎஃப் ரோடு. ஓகே, கோலார் கோல்ட் ஃபீல்டு. லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே 224 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இன்னும் 102 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 hours 30 minutes. அதான் நாங்கள் ஆக்டிவிட்டி போகிறோம்னு சொன்னோம்ல, அந்த இடத்து பக்கத்தில் வந்து ரூம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்காக ஆக்சுவலி நாங்கள் லொக்கேஷன் போட்டுருக்கோம். நல்லா தான், கரெக்டாக தான் இருக்குது. என்னாச்சு? ரைடு ஃபுல்லாக இதே சிரமம் தாங்க. பேக்கு தான் பிரச்சனை. சரி ஓகே, என்கிட்ட பேட்ரி செகண்ட் பேட்டரியும் சார்ஜ் கம்மியாகிட்டே போகுது. நான் பெங்களூர் போயிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் பெங்களூருக்கு வந்து 45 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:52. லஞ்ச் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டு கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, 278 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. இன்னும் பெங்களூர் ரீச் ஆகல. ஸோ அங்கே போயிட்டு அதான் சொன்ன மாதிரி கோ கார்ட்டிங்கும் ப்ளஸ் இன்னொரு அந்த லேசர் லைட்டாக அதுக்கு போகிறோம். ஸோ இப்போதைக்கு என்ன பிளான்னா போய் ரெஸ்ட் எடுக்கணும். போயிட்டு ஒரு 3 to 3 o'clock போய் சேருவோம். போயிட்டு ஒரு 6 வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சிக்மங்களூர் கிளம்புறோம். ஸோ இப்போது நான் முன்னாடி வந்துட்டேன். ஸோ அவங்க வந்து ஸ்பீடாக போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாம் க்ளவுஸ்லாம் போட்டுட்ருக்கும்போதே நான் கிளம்பி வந்துட்டேன். என் க்ளவுஸ் வந்து ஆதி ப்ரோட்டை கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் வந்து அங்கேருந்து க்ளவுஸ் போடாமே வந்ததுனால கையெல்லாம் வரைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதான் எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த குளிரில் வந்து கையெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி பீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்கின்னெல்லாம் எனக்கு ஒரே ப்ளீடிங்காக இருக்குது. அதனால் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொடுத்துட்டேன். கொஞ்சம் கை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் நகம்லாம் வலிக்குது. நான் போய் பேட்டரி லோவாக தான் இருக்குது கோப்ரோவில், எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம். ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அங்கே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே.